வணக்கம். பொதுவாகவே எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும், எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சாலும் சரி, நம்முடைய பெரும்பான்மையான நேரம் எதில் செலவாகுதுன்னா, மீட்டிங் அட்டன் பண்ணுறதுல தான். எங்கே கேட்டாலும் மீட்டிங்கில் இருக்கும். அது இப்போ எப்படின்னா, சும்மா உட்காந்து கேன்டீனில் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தால் கூட ஒரு செல்ஃபோன் வந்தால் நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். உண்மை தான். மீட்டிங்னா ஃபார்மலான மீட்டிங்னு இல்லை, ஒருத்தரை மீட் பண்ணுறதும் ஒரு மீட்டிங் தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அலுவலக ரீதியான விஷயத்தில் ஒரு 90% நேரம் எதில் கழியுதுன்னா மீட்டிங்கில் தான் கழியுது. இந்த மீட்டிங் நடத்துறதுல எப்படி நாம் செம்மையாக நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய திறமையையே தீர்மானிக்குது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் எப்படி மீட்டிங் நடத்துகிறீங்க? முதல்ல நிறைய இடங்களில் மீட்டிங்கே தேவையே படாது, ஆனால் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்புறம் மீட்டிங் போட்ட பிறகு இந்த மீட்டிங்கே தேவையில்லை, போஸ்ட்போன்டு, கேன்சல்டுன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வரும். இந்த 11 மணிக்கு எல்லாரும் உட்காந்து குறிப்பு மேலே குறிப்பு தயார் பண்ணுவாங்க. அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, அதை அனுப்பு, இதை அனுப்பு, இந்த ஃபேக்ஸில் அனுப்பு, மெயிலில் அனுப்பு, மெயில் சரியாக வரல, ஃபேக்ஸ் பண்ண, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டு தயாரித்து தேவையில்லாத எல்லா விவரங்களையும் வச்சுக்கிட்டு இவன் அதை போய் நைட்டெல்லாம் படித்து ரெடி ஆகிட்டு வந்தால் மீட்டிங் கேன்சல்டு. அப்போ எல்லா எஃபர்ட்ஸும் வேஸ்ட். ஒரு வாரம் எல்லாரும் பாடுபட்டது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் சில நேரங்களில் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சா போதும், அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறது, வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரி தேவையில்லாத மீட்டிங் போடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது மீட்டிங்கில் இன்னொன்று என்னென்னா, எங்கே மீட்டிங் வைக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்தணும்னு விரும்புகிறேன். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் போடுறோம். அப்போ நான் மட்டும் கன்னியாகுமரி போனால் போதும். அதுக்கு பதிலாக கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாரையும் சென்னைக்கு வர சொன்னால் எல்லாரும் புக் பண்ணி, அது யாருக்குமே சரியாக டிக்கெட் கிடைக்காம, சில பேர் தட்கலில் ட்ரை பண்ணி, அப்புறம் ஈக்யூவை ரிலீஸ் பண்ணி, சில பேர் பஸ்ஸை பிடிச்சி லேட்டாக ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின், ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட நேர விரயம், ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ். இதுக்கு பதிலாக நான் கன்னியாகுமரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா மிக குறைந்த சிரமத்தோடு அந்த மீட்டிங்கை நாம் முடிக்கலாம். இப்போ மீட்டிங்கை நடத்துறதுல முக்கியமான என்னென்னா எப்படி நடத்துகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில மீட்டிங்லாம் எப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இப்போ கன்சல்டேஷன் நடக்கும்போது நம்ம ரூமில் நடத்தக்கூடாது, ஒரு பொதுவான இடத்துல நடத்துகிறது தான். இப்போ ஒரு மேலதிகாரி நம்ம இதை இன்ஸ்பெக்ட் பண்ண வராருனாக்க நாம் ஒரு பொதுவான இடத்துல தான் அந்த மீட்டிங்கை நடத்துறது நல்லது. அப்போ தான் அவருக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ சில விஷயங்களை ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம்னா அதுக்கு எப்போவுமே ஒரு ரவுண்டான ஒரு டேபிள் இருக்கிறது தான் நல்லது. ஹெட் டேபிள் இருக்கக்கூடாது, ரவுண்ட் டேபிள் இருக்கணும். ரவுண்ட் டேபிள்னால் என்ன ரவுண்ட் டேபிள், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஒரு சர்க்கிளில் மட்டும்தான் அந்த சென்டர்லேருந்து எல்லாருமே ஈக்வி டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. எந்த பாயிண்ட் எடுத்துட்டிங்கனாலும் ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் சர்க்கிள். அது மாதிரி ஒரு வட்ட மேசைக்கில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் சமமாக கருதப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த வட்ட மேஜையினுடைய இது. இப்போ ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்குது. இப்போ இந்த கான்செப்டே ஜப்பானில் ஆரிஜினேட் ஆச்சு. எப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஃப்ளோட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஐடியாஸ் கேட்கணும். ஒரு கடைநிலை ஊழியர் கூட தன்னுடைய கருத்தை சொல்லலாம். யார் எந்த கருத்தை சொன்னாலும் இது முட்டாள்தனமானது, வாய மூடு, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்கிறதையும் எழுதி வச்சுக்கணும். யாரையுமே குறை சொல்லாமல் அது சாத்தியமாக இல்லையாங்கிறத மட்டுமே ஆராயணும். அப்படி செய்யும்போது தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒருத்தட்டு இருந்து ஒரு அபரிமிதமான ஐடியா வரும். எப்போவுமே கலெக்டிவ் விஸ்டம் இஸ் பெட்டர் தென் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியாவை ஷேப் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றுறதுக்கு நிறைய பேருடைய பங்களிப்பு தேவைப்படும். அதனால் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் பண்ணணும். பொதுவாகவே மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபோன் ஆன் பண்ண வேண்டியது, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியது, அங்கேயே பேச வேண்டியது. நாம் மீட்டிங் நடத்தும் போதே அவங்க செல்லில் யாருக்காவது பேசிகிட்டு இருக்கிறது மெசேஜ். ஒரு சின்சியரான ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு மீட்டிங் போனேன், ஒரு 20-25 பேர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க பேசுகிறதுக்கு. போனால் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு செல்ஃபோன் வந்தது, அவர் போயிட்டார்.
அடுத்தது ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 25 பேரையுமே காணோம். அப்புறம் நான் என் செல்ஃபோனை இது பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வர வரைக்கும். அது மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் டைம் பை யூஸிங் ஆல் தீஸ் கேட்ஜெட்ஸ். அப்போ ஒரு நல்ல மீட்டிங்கை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எஃபெக்டிவாக இல்லையாங்கிறது தெரியும். சாதாரணமாக ஒரு ஃபோன் காலில் கூட நம்ம பேசும்போது தேவையானதை மட்டும் பேசணும். ஃபோன் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன், இட் இஸ் நாட் ஃபார் கான்வர்சேஷன். அதே மாதிரி பர்சனல் சந்திப்புகளில் கூட முதல்ல எதுக்காக வந்தோமோ அதை பேசிவிட்டு அப்புறமேல் டைம் இருந்தால் ஜென்ரல் விஷயத்தில் பேசலாம். சில பேர் தேவையில்லாதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஐயோ மறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவாங்க. எதுக்கு பேச வந்தாங்களோ அதை மறந்துடுவாங்க. ஒருத்தட்ட பேசும்போதே நம்ம என்ன பேச வந்தோமோ அந்த விஷயத்தை பேசணும். இது மாதிரி இஃபெக்டிவாக மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருடைய டைமும் அந்த ஆர்கனைசேஷனுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படும். நம்ம ஒரு 100 பேர் வெயிட் பண்ண வைக்கிறது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சோம்னா அது 10 நிமிஷம் வேஸ்டேஜ் இல்லை, 100 × 10 1000 நிமிஷம் வேஸ்டேஜ். அதனால் அடுத்தவர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அதையும் முதலீட்டாக ஆக்கும் வகையில் நாம் கூட்டங்களை நடத்த வேண்டும், கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது நிர்வாகம் நிமிரும், அது சீராகும், செழிக்கும், செம்மை பெறும். நன்றி, வணக்கம்.